காமாட்சி வந்து சிவசங்கரி வீட்டுக்கு போயிட்டு நியாயத்த கேட்கணும். என் பொண்ணு கையில வந்து எங்கேயாவது ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்களா? அப்படின்னு அத பத்தி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. ஆனா வந்து சிவசங்கரிய பொறுத்தவரைக்கும் யாரையுமே வந்து மதிக்க மாட்டா. அதுவும் இந்த காமாட்சி அப்படின்னா கால் தூசுக்கு சமம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட வந்து மதிக்காம அவ்ளோ தூரம் வந்து நம்ம கையில பத்தி காமாட்சி முன்னாடியே வந்து நம்ம சிவசங்கரி, தீபிகா 2 பேருமே பயங்கரமா தப்பு தப்பா பேசியிருப்பாங்க. இதனால ரொம்பவே கோவப்பட்ட நம்ம காமாட்சி வந்து சிவசங்கரியவே எதிர்த்திருப்பாங்க. என் பொண்ண பத்தி இதுக்கு மேல நீங்க தப்பா பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான். நான் சும்மாவே விடமாட்டேன். இப்படி ஒரு பொண்ண பத்தி வாய் கூசாம இப்படிலாம் தப்பா பேசுறீங்களே! நீங்கலாம் மனுஷங்களா? அப்படி இப்படின்னு பேசியிருப்பா. இதனால பயங்கரமா கோவப்பட்ட நம்ம சிவசங்கரி, தீபிகா 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, காமாட்சிய ரொம்பவே கேவலமா பேசுனது மட்டும் கிடையாது. நம்ம தீபிகா வந்து சிவசங்கரிய தள்ளி விட்டதுனால அவங்க தலையிலயும் வந்து அடிபட்டுருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசினா அது சரிப்பட்டு வராது. ரொம்பவே மோசமானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே நம்ம காமாட்சிக்கு வந்து உரைக்கிற மாரி இப்ப தான் வந்து புரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெளியில போனவுனே இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம ஆனந்த் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. இவங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, எழில் இல்லாததுனால இவங்களுக்கு பயம் விட்டு போயிருச்சு. இந்நேரம் எழில் மட்டும் இங்க இருந்திருக்காரு அப்படின்னா, நிச்சயமா இது எதையுமே நடக்க விட்டுருக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி. ஆனா மாப்பிள்ளை எங்க போனாரு? என்ன ஆனாரு? அவர பத்தி எதுவுமே வந்து தெரியல. ஒரு சின்ன கோவம் தான். அதுக்காக மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்றாங்க. நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எழில் வந்து இந்த மாரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஆன்டி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு எழில நல்லா தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அத அவன் சரி பண்ணணும்னு நெனைப்பான். கோவமா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து தனியா உட்கார்ந்தா அவனுக்கு அந்த கோவம் எல்லாமே வந்து போயிரும். ஆனா இப்போ இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சு எழிலுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இவ்ளோ நாள் வரைக்கும் அவன் எங்கேயுமே வராம, ஃபோன் கூட பண்ணாம வந்து இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க ஆன்டி. கூடிய சீக்கிரத்தில நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அத விடுங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்ப இவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து அடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி காலையிலேருந்து கையில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் கிட்ட வந்து நம்ம காமாட்சி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க ஆன்டி? கையில காணோமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா தம்பி. அவ எங்க போனாலுமே எங்ககிட்ட சொல்லாம போவே மாட்டா. ஒரு ஏதாவது ஒரு சின்ன வேலை அப்படின்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போவா. ஆனா காலையிலேருந்து அவளோட மொபைலும் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சாண்டி நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. கையில எங்க போயிருக்க போறாங்க? எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்த்தாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, எல்லா இடத்துக்குமே போய் தேடியாச்சு தம்பி. ஆனா கையல பத்தி எந்த விதமான தகவலுமே வந்து தெரியல. அதனால தான் வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்கோம். ஒரு வேள வந்து சம்மந்தி கோவத்துல ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நான் சமாதானம் பேச தான் வந்தேன். ஆனா இவங்க நான் சொல்றத கொஞ்சம் கூட இது கண்டுக்காம என் பொண்ண பத்தி என்கிட்டயே ரொம்பவே தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. விடுங்க ஆன்டி. இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்கு. கூடிய சீக்கிரத்தில எல்லாமே சரியாயிரும். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கயல பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா அப்படிங்கிறத நம்ம போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. தம்பி ஒரு முக்கியமான விஷயம். இங்க நடந்த விஷயம் எதுவுமே வந்து எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஒரு வேளை சிவசங்கரி தான் இந்த மாரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வீட்ல உள்ளவங்களுக்கு அன்புக்கோ, மூர்த்திக்கோ தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்காக இங்க கிளம்பி வந்துருவாங்க. இங்க வந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க. ஏற்கனவே வீட்ல பல பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு புரியுது ஆன்டி சிச்சுவேஷன். நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் எத பத்தியுமே வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தும் பார்த்தீங்கன்னா, காமாட்சி 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள வந்து ஏற்கனவே நம்ம மூர்த்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உட்காந்துக்கிட்டு கயல பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷாலினியுமே வந்து, "என்ன மாமா என்ன சொல்றீங்க? அண்ணி இந்த மாரி எங்கேயுமே போற ஆளு கிடையாது. எப்படி இப்படி போவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஷாலினி எங்களுக்குமே ஒண்ணும் புரியல. எந்த பக்கம் தேடினாலும் அக்காவ பத்தி எந்த தகவலுமே இல்ல. நான் வந்து என்னோட அ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாரி அக்காவோட ஃபோன் கடைசில எங்க வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேள அந்த தகவல் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் கூட ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு பேசிக்கிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து நம்ம காமாட்சி வந்து வீட்டுக்குள்ள வராங்க. இந்த மாரி தலையில கட்டு போட்டு வர்றத பார்த்த உடனே வந்து மூர்த்தி, அன்பு எல்லாருமே ரொம்பவே பதறி போறாங்க. "அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? தலையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டு வந்துகிட்டு இருக்க. என்னம்மா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. "அத விடுங்கடா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. என் பொண்ணு கயல் வந்தாளா? கயல பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. "அம்மா நீ மொத சொல்லும்மா. உனக்கு என்னம்மா ஆச்சு? எப்படிம்மா இப்படி அடிபட்டுச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அது ஒண்ணும் இல்லடா மூர்த்தி. இந்த மாரி நான் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு ஆட்டோ வேகமா போச்சு. கல்லு தடுக்கி கீழ விழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம காமாட்சி சொல்ற எதுவுமே வந்து நம்புற மாரியே இல்ல. யாருமே அத நம்ப மாட்டேங்கிறாங்க. அன்பு சொல்றாரு, "எனக்கு என்னமோ நீ சொல்றத பார்த்தா பொய்ங்கிற மாரி தான் தோணுது."
இந்த காயத்த பார்த்தா கல்லு தடுக்கி கீழ விழுந்த மாரியே எனக்கு வந்து தோணலையே! இங்க பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் உண்மைய சொல்லுங்க. அந்த சிவசங்கரி வீட்டுக்கு தானே நீங்க போனீங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ! அன்பு அதெல்லாம் எதுவுமே இல்லடா. எதுக்குடா தேவையில்லாம நீ எப்ப பார்த்தாலும் அவங்களே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? அவங்க எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ண போறாங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் கீழ விழுந்ததுனால தான் எனக்கு இந்த மாரி வந்து ஆச்சு. தயவு செஞ்சு அந்த பேச்ச விடுங்க. கயலுக்கு என்ன ஆச்சு? கயல் கிடைச்சாளா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. ஆமா. கயலுக்கு நாங்க வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் தகவல் எதுவுமே வந்து தெரியல. என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட வந்து நான் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ! என் பொண்ணு எங்க போனா? என்ன ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே வந்து புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமா ஆனந்த் தம்பி, நீ எப்படி இங்க? அப்படின்னு கேட்கும்போது ஆனந்த் எதுவுமே பதில் சொல்லாமயே நின்னுகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம காமாட்சி தான் இந்த மாதிரி நான் வந்து கீழ விழுந்தத வந்து நம்ம ஆனந்த் தம்பி அந்த வழியா போய்க்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரு என்ன பார்த்தாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நீ தயவு செஞ்சு எங்ககிட்ட எதையுமே மறைக்காம உண்மைய சொல்லு. ஒருவேள நாங்க ஏதாவது சண்டை போட்டுருவோம், ஏதாவது பிரச்சனை பண்ணிருவோம் அப்படிங்கிறதுக்காக உண்மைய சொல்லாம மறைக்கிறியா என்ன? அப்படியெல்லாம் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். எனக்கு என்னமோ அந்த சிவசங்கரி மேல தான் சந்தேகமா இருக்கு. அந்த பொம்பள தான் உன்ன ஏதாவது தள்ளி விட்டு இப்படிலாம் அடிபட வச்சாளா?" அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாங்க. டேய் மூர்த்தி! எத்தன தடவடா உன்கிட்ட சொல்றது? ஒரு தடவ சொன்னா உனக்கு புரியாதா? அவங்க எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ண போறாங்க? ஏன் நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கூட காதுல வாங்கவே மாட்டேங்கிறீங்க? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏதாவது பண்ணணும்னே நீங்க இருக்கீங்களாடா? அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி வந்து கத்துறாங்க. அம்மா, அம்மா இப்ப நான் என்ன கேட்கிறேன்? நீ என்ன பதில் சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? அவங்க வீட்டுக்கு தானே நீ போன. அங்க என்கிட்ட சொன்னாங்க. உன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணாங்க? அதையாவது சொல்லுமா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, காமாட்சி எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. ஸோ காமாட்சி வந்து இந்த மாரி சம்மந்தமே இல்லாம கத்துறதுனால வந்து மூர்த்தி, அன்பு 2 பேருக்குமே டவுட் இன்னும் அதிகமாகுது. அண்ணே எனக்கு என்னமோ இவங்க சொல்றது வந்து சரியா படல. நம்ம ஒண்ணு பேசினா, இவங்க ஒண்ணு தேவையில்லாம மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவங்க கிட்ட பேசி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நீ கிளம்பி வாண்ணே. நம்ம அந்த பொம்பள சிவசங்கரி வீட்டுக்கு போயிட்டு, அவ கிட்ட போய் கேட்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளம்பும்போது, "டேய் முதல்ல நில்லுங்கடா. உங்க 2 பேர்கிட்ட என்னடா நான் சொல்லி புரிய வைக்க போறேன். இதுக்கு தான்டா உங்ககிட்ட நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறேன். தேவையில்லாம இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை நீங்க தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமாட்சி வந்து பேச்சு வாக்குல வந்து உளறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரியுது. இந்த மாரி அந்த வீட்டுக்கு பேச போனப்போ தான் தீபிகா இந்த மாரி தள்ளி விட்டதுல கீழ விழுந்து இந்த மாரி அடிபட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே நம்ம மூர்த்தி, அன்பு 2 பேருக்குமே பயங்கரமா கோவம் வருது. அந்த பொம்பளைய சும்மாவே விடக்கூடாதுடா. எவ்ளோ தைரியம் இருந்தா நம்ம அம்மாவ கீழ தள்ளிவிட்டு இப்படி அடிபட வச்சிருப்பா. அந்த பொம்பளைய இன்னைக்கு உயிரோடயே விடமாட்டேன்டா. நான் கொன்னுட்டாவது ஜெயிலுக்கு போகாம விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ரொம்பவே கோவப்படுறாரு. "டேய் மூர்த்தி தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எதுக்குடா இப்படிலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கயலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்றாங்க. ஸோ தனமுமே அதான் சொல்றாங்க. "ஏங்க அத்தை சொல்றத கேளுங்க. கயலுக்கு என்ன ஆச்சு? அவ எங்க இருந்தா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொம்பளைய பத்தியெல்லாம் வந்து பேசிக்கலாங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க 2 பேருமே கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால வீட்டுக்குள்ளேயே வந்து அடிதடி சண்டை மாரி வந்து வரப்போகுது போல இருக்கு. அந்த சிவசங்கரி இவங்க 2 பேரும் கோவத்துல என்ன பண்ண போறாங்க? கயல யார காப்பாத்த போறாங்க? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு.